சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு கிடக்கும் பொழுது நீ எப்படியெல்லாம் மனவேதனை அடைந்தாய் என்பதையும் நான் நிச்சயமாகவே அறிவேன். எனக்கு தெரியாதது ஒன்றும் அல்ல. நீ எப்படி இருந்தாய், யாருக்காக, என்னென்ன விஷயத்தை செய்து நீ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்தாய் என்பதையும் நான் அறிகிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கிறது என்பது தெரிந்துதான் நான் சரி செய்வதற்காக ஒவ்வொரு காலகட்டமும் ஓடி ஓடி வருகிறேன். இப்பொழுதும் நான் ஓடி வந்ததற்கான காரணம், ஒரு இடத்தில் நீ பயங்கரமாக ஏமாந்து விட்டாய். ஏமாந்தது மட்டுமல்லாமல் ஏமாற்றி விட்டு உன்னை அந்த இடத்திலிருந்து அவமானப்படுத்தி அனுப்பினார்கள். அந்த இடத்தில் நீ நிச்சயமாக அடுத்த முறை செல்லும் பொழுது மிக மிக அற்புதமான வாழ்க்கையோடு எல்லாமும் உன்னிடம் இருந்து நீ அற்புதமாக அங்கு தலை நிமிர்ந்து செல்ல வேண்டும். யாரெல்லாம் உன்னை அங்கு அலட்சியப்படுத்தினார்களோ அனைவருமே, ஒரு நபர் கூட கிடையாது, அனைவருமே உன்னை நிமிர்ந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காக உன்னை அலட்சியம் செய்தார்களோ நிச்சயமாக அதே ஒரு காரணம் உன்னிடம் அதிகமாக இருந்து எல்லா விஷயத்தையும் பெற்று அவர்களுக்கு மத்தியில் அடுத்த முறை அவர்களை பார்க்கும் பொழுது கம்பீரமாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தையை பலமுறை சொன்னார்கள் அல்லவா? எது இல்லை என்று சொன்னார்களோ அந்த விஷயம் உன்னிடம் இருக்கிறது என்று நீ அந்த இடத்தில் காட்டிக்கொள்வாய். நீயாக சொல்லவில்லை என்றாலும் உன்னுடைய தோரணையிலேயே உன்னிடம் எல்லாமே இருக்கிறது என்று அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் மிக மிக பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. எத்தனை பேர்தான் என்னுடைய பிள்ளையை நரக வாழ்க்கையில் இருப்பது போல வைத்து கொள்வார்கள். என்னுடைய பிள்ளைக்கு நான் யார் என்பதை காட்ட வேண்டும் அல்லவா? என்னுடைய பிள்ளை மற்றவரிடம் நீ யார் என்பதை காட்ட வேண்டும் அல்லவா? நிச்சயமாக தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்ப்பாய். நீயே, மற்றவர்கள் அல்ல, நீயே திரும்பி பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கம்பீரமான விஷயம் நடந்து நீயே கம்பீரமாக ஆகத்தான் போகிறாய். எத்தனை தோல்விகள், எத்தனை நஷ்டங்கள், ஏமாற்றிவிட்டோம் என்ற ஒரு சிறிய மன உறுத்தல் கூட இல்லாமல் உன்னை சில இடத்தில் சிலர் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். கடைசியில் பார்த்தால் அவர்கள்தான் ஏமாற்றி இருப்பார்கள், ஆனால் அவர்களே சந்தோஷமாக இருப்பார்கள். நீ நினைப்பாய், இவ்வளவு விஷயத்தையும் ஏமாற்றிவிட்டு என்னை நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன், ஆனால் நீ பார் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். ஏமாற்றுபவர்களுக்குத்தான் இது காலம் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு நீ சந்தோஷமாக எதையும் காட்டிக்கொள்ளாமல் மனதில் மட்டும் ஒரு வருத்தம், ஆனால் வெளியில் சந்தோஷத்தோடு அங்கிருந்து வருவாய். உன்னுடைய அனைத்து குமுறல்களையும் நான் அறிவேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஒன்றையும் அறிய மாட்டேன் என்று நினைக்காதீர்கள். எனக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு உலகம். இந்த உலகத்தில் படைத்து என்னிடமே நான் வைத்துக்கொள்கிறேன் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாசம் மட்டும் தனியாக தெரியும். நான் பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக இருந்து செய்பவனே கிடையாது. புரிகிறதா? தவறா? உடனடியாக தண்டனை. சரியா? உடனடியாக நல்லது. இது அப்போ நான் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு எது எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைக்கு உணவை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது நன்றாக தெரியும் அல்லவா? அதே போல இந்த சாய்க்கு நிச்சயமாக எல்லாமே தெரியும். சாயும் தாயும் ஒன்றுதானே தங்கமே? வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். நான் உன் தாய் உன்னை எப்படி பார்த்து கொள்வாரோ அதே போலத்தானே தங்கமே நானும் உன்னை பார்த்து கொள்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து விஷயத்திலும் நான் இருப்பேனே. உன்னுடைய வாழ்க்கையின் கவலையின் நிலை எனக்கு என்னவென்று புரியும். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த இடத்தில்
தலை நிமிர்ந்து நின்று எல்லோருக்கும் மத்தியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, அந்த இடத்தில் நிச்சயமாக நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். அதற்கு நான் உறுதி அளிக்கிறேன். பல பேருக்கு உதவி செய்த இந்த சாய் உனக்கும் நிச்சயமாகவே உதவிகளை செய்வேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் நமக்கு சாய் உதவி செய்ய மாட்டார் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்து விடாது. இந்த சாய்க்கு தெரியும் அல்லவா உன்னை எப்படியெல்லாம் காவல் காக்க வேண்டும், உன்னை எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று. எப்பொழுதுமே உன் பின் என்று யாராவது ஒருவர் இதை செய் அதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ அந்தந்த விஷயத்தையே செய்வாய். மற்றபடி ஏன் தெரியுமா? பயம். ஏமாந்து விடுவோமோ எல்லா விஷயத்திலும் என்ற ஒரு பயம். பயம்தானே. உனக்கு அப்பாவாக யார் இருக்கிறா? நான் இருக்கிறேன். மற்றபடி உனக்கு என்ன கவலை? கவலைகளை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. ஆசை ஆசையாக உன்னை நான் இந்த பூமியில் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் எல்லார் மத்தியிலும் நிலையாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுதும் நல்லதொரு விஷயத்தை என்னுடைய பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நிச்சயமாகவே நான் செய்வேன். என்னுடைய ஆசையை எப்படி செய்யாமல் இருப்பேன்? நீயே சொல் பார்க்கலாம். பொறுமையாக இருங்கள், எல்லாமே நடக்கும். இப்பொழுது சோதனை வருகிறது என்று நினைக்காதீர்கள். சோதனையே சாதனையாகவே மாறலாம். இப்பொழுதுதான் வாழ்க்கையில் ஒவ்வொரு சிறு சிறு இடத்தில் முன்னேறி கொண்டு இருக்கிறாய். அப்பொழுதுமே பார்த்தாயானால் சில கஷ்டங்கள் உனக்கு வருகிறது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் கஷ்டம் என்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே கிடையாது. நன்மைகள் எந்நாளும் உனக்கு நடந்திட, அற்புதங்களும் அதிசயங்களும் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்திட இந்த சாய் நிச்சயமாகவே துணை இருப்பேன். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். நல்ல விஷயங்கள் வரும் என்ற நம்பிக்கையில் எல்லா விஷயத்தையும், அது முக்கியமாக கவலை இருக்கும் விஷயத்தை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக வேலையை போய்ப்பார். உன்னுடைய வேலைகள் அனைத்தும் என்னென்ன என்பது எனக்கு தெரியும். கட்டாயமாக உன் வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு இருக்கும் இந்த கடினமான ஒரு காலகட்டம் சீக்கிரமாகவே சரியாகும். பல இன்பங்கள், பல அற்புதங்கள், வாழ்க்கையில் மேலும் மேலும் அதிசயங்கள் அனைத்தும் வர ஆரம்பித்துவிடும். கடினமான காலத்தை ஓட்டிவிடுவோமா? கடினமான காலமானது உன்னுடைய வாழ்க்கையில் இனி வேண்டாம். நல்லது நடத்துவோம். இனிமேல் நான் இருக்கும் பொழுது வாழ்வில் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. இன்பங்களானது வரட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் எந்நாளும் உனக்கு கிடைக்கட்டும். பல பேருக்கு நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நீ காட்டு. புரிகிறதா? நான் நல்லது மட்டுமே தான் செய்வேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உனக்கு துரோகம் செய்யவே மாட்டேன். நல்லதே நடக்கட்டும். எல்லா நேரமும் உனக்கு பிடித்ததாகவே இருக்கட்டும். நான் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா விஷயத்திலும் எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைப்பேன். நம்பினால்தான் வாழ்க்கை. நீங்கள் எந்த அளவுக்கு என்னை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சகலத்தையும் பெறலாம். நான் நலமுடனும் உன்னை வாழ வைப்பேன். எந்த ஒரு கவலை இல்லாமலும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான ஒரு நிலையை உனக்கு தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.